இன்னைக்கு சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியாக ஒரு பருப்பு பொடி இட்லி பொடி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, இதே 1 டம்ளர் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை எடுக்கணும், பொட்டுக்கடலை. அப்புறம் வந்து 6 வரமிளகா, 6 காஷ்மீரி மிளகா, ஒரு சின்ன பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு, ஒரு சின்ன கைப்பிடி கொத்து வந்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. இவ்வளோதான். இதை போட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான பருப்பு பொடி ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா தனித்தனியாக வறுத்துக்குவோம். எண்ணெய் இல்லாமல் ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு, அதாவது வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுங்க. பருப்பை கறிக்கிறாதீங்க, பருப்போட டேஸ்டே போயிடும். பாருங்க, இந்த துவரம் பருப்பு நமக்கு வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இது வந்து நம்ம பாசி பருப்பை போட்டுடலாம். 1 கிளாஸ் பாசி பருப்பு, அதையும் வந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துருங்க. அது வறுத்துட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்களேன், துவரம் பருப்பு பதம் காட்டுற பாருங்க. துவரம் பருப்பு வந்து நமக்கு அப்படியே நல்லா வறுத்துருக்கு. ஆனால் வந்து கலர் மாறல பாருங்க. அந்த செவக்க வறுத்துருக்கோம், ஆனால் அந்த கலர் ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி பாசி பருப்பையும் அதில் தட்டில் கொட்டிடலாம், ஆற விட்டுடலாம். அதே அளவு டம்ளரில் பொட்டுக்கடலை, அதையும் நம்ம லைட்டாக வறுத்துறோம். இது பாருங்க, இவங்க இப்படியே காட்டுங்க. இப்போ பாருங்க, பாசிப்பருப்பும் நல்லா வறுத்துருச்சு, வாசம் வர அளவுக்கு. ஆனால் கலர் டேர்ன் ஆகல பாருங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் வறுத்துட்டேன். மண் சட்டினால நல்லா சூடேறிடுச்சு. அதனால அப்படியே அடியில் பாருங்க, அடுப்பு அமர்த்திட்டேன். இந்த சூட்லேயே தான் லைட்டாக பொட்டுக்கடலையை வந்து வறுக்கிறேன். ஏன்னா அது வந்து சீக்கிரம் டக்குன்னு கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் அந்த சூட்லேயே நான் வறுத்துட்டு அப்புறம் பத்தலைன்னா லைட்டாக அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த சட்டியிலேயே நம்ம வந்து 1 ஸ்பூன் சீரகம் வறுத்துக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் தனித்தனியா வருங்க. ஏன்னா ஒன்னொன்னும் வறுபடுற டைம் டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா சீரகம் வந்து சட்டுன்னு பொரிஞ்சிரும். அதுக்கு அடுப்பு சூடா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. லைட்டா சூடா இருந்தாலே சீரகம் பொரிஞ்சிரும். மிளகு கொஞ்சம் வெடிக்கணும். அதனால எல்லாத்தையும் தனித்தனியா பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, அவ்வளவுதான், எடுத்துடலாம். ஏன்னா நீங்க சீரகத்தை கருவ விட்டக்கூடாது. இங்க பாருங்க, பொரிய ஆரம்பிக்குதா, பொரியும் போதே எடுத்துருங்க. அடுத்து வந்து அதே அளவு மிளகு பாருங்க, மிளகு 1 ஸ்பூனு. அதாவது நான் வந்து மிளகு சீரகம் வந்து கம்மியாக தாங்க போடுவேன். மிளகு சீரகம் வந்து கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப மிளகு சீரகம் போட்டிங்கன்னா இது ரசப்பொடி வாடை வர்ற மாதிரி ஆரம்பிச்சிடும் அந்த பொடியில். அதனால கம்மியாகவே போட்டுக்கோங்க. அந்த பருப்பு பொடிக்கான டேஸ்ட்டு, அந்த பருப்பு இருந்தால் தான் அது டேஸ்ட்டே. மிளகு லேசா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்துருவோம், அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் சூடா இருக்கு. இந்த சூட்லயே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து அதிலே கொட்டி வச்சிருவோம். ஸோ கொட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்டில் வந்து பெருங்காயமும் கொஞ்சம் வந்து சூடேறிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை வந்து லேசா கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு வறுக்க போறோம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் வந்து வெறுமனை தாங்க வறுத்தோம். இப்போ வந்து மிளகா வறுக்கிறதுக்கு லைட்டா எண்ணெய் ஊத்திக்குவோம். கொஞ்சமா லைட்டா பூண்டு மிளகா வறுக்கிறதுக்கு, இவ்வளவுதான். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பூண்டை வறுத்துடலாம். ஏன்னா பூண்டு வந்து நான் வந்து 1 பூடா போட்டேன்னா அந்த பூண்டை வந்து நான் 2 கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போதான் வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. நீங்கள் சின்ன பூடை போட்டிங்கன்னா லைட்டாக தட்டி போட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை இது மாதிரி கட் பண்ணி போட்டிங்கனாலும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிடுங்க. அது லைட்டாக ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் பூண்டு பாருங்க, இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். அதையும் கறிக்கிறாதீங்க, கறிக்கிட்டா வந்து டேஸ்டே போயிடும். பாருங்க,
இந்த அளவு எடுத்து நம்ம அதில் போட்டுலாம் அரைக்கிறதுல. இப்போ வந்து கொஞ்சம் இந்த பூண்டு வறுத்து என்ன இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நம்ம மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இந்த மிளகா வறுக்கும் போதே நம்ம பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டு வறுத்துருவோம். அப்போ வந்து நமக்கு உப்பு வந்து தண்ணி விடாது, பொடியில் வந்து ஈரப்பதம் வராது. மிளகால வந்து நீங்கள் வறுக்கும்போது உப்பு போட்டு வறுத்தீங்கன்னா நெடி ஏறாதுங்க, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடும். 2 டிப்ஸு, மிளகா நெடியும் வராது, இன்னொன்று உப்பு வந்து நல்லா அந்த ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துருவோம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். பக்கத்துல நீங்க வீடியோ எடுத்தாலும் நெடி வராது. ஆமா, இத பாருங்க, ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, நெடியே வரல இல்ல ரெடி. புகையே வந்தாலும் நெடி வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகா நல்லா வறுத்துருச்சு. எதையும் கொட்டிடலாம் இல்லை. அவ்வளோதாங்க, இந்த இதுதான் ப்ரிப்பரேஷனு. இதை இப்போ வந்து லேசாக சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சதும் உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. நான் இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு பொடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பருப்பு பொடி ரெடி. இப்போ வந்து இது தட்டில் கொட்டி லேசாக ஆற விட்டதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை தட்டில் கொட்டி ஆற விட்டுருவோங்க. ஏன்னா இல்லாட்டி கட்டி கட்டியாக பிடிச்சிக்கிறோம். சார் பரப்பி விட்டுங்க. கெட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படியே தட்டி விட்டுருங்க. அந்த கெட்டியெல்லாம் லேசாக ஆறவும் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம வந்து சுட சுட சாதத்தில் நல்ல நெய்யை ஊற்றி நம்ம ரெடி பண்ண பருப்பு பொடியை போட்டு பசங்களுக்கு ஊட்டி விட போகிறேன். அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதத்தோட நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண இஞ்சி ஊறுகாய் வந்து தேங்காய் துவையல் நெய்யை ஊற்றிட்டு ரெடி பண்ண பருப்பு பொடி போட்டு சாதத்தை சூடாக பெரட்டி சூடாக சாதத்தை பசங்களுக்கு ஊட்டுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தங்க வாடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக சொல்லுங்க. எம்மியா இருக்கு. எம்மியா இருக்கடி தங்கம்? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட் ஓகேவா? ஓகே. மான்குட்டி எப்படிட்டா இருக்கு? இங்க வந்து சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? இந்த பருப்பு பொடிங்க நான் வந்து இங்க பசங்க இருக்கிறனால காரம் அளவா தான் போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க வந்து எக்ஸ்ட்ரா 2 மிளகா சேர்த்துக்குங்க. நம்ம மிளகா போட்டு அரைச்சோம் இல்லையா, காஷ்மீரி சில்லிக்கு பதிலாக வர மிளகாயே ஒரு 2-3 சேர்த்துக்குங்க காரம் சாப்பிட்றவங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வந்து இட்லி தோசைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி பொடியாக கழிச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி பருப்பு பொடியாக சாதத்து போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.